சத்யா இனிமேல் எங்க வழிக்கு வந்தா அவ்வளவுதான். ஏய் வாடா. சௌமியா, மாமா, அமுல் பேபி, அமுல் பேபி. எல்லாரும் எங்க போனாங்கன்னு தெரியல. அண்ணி, சௌமியா, என்னாச்சு? வீடு நாசமாய் கிடையாது. ஒரு பெரிய விஷயமே நடந்துருச்சு அண்ணி. என்னாச்சு? எங்க இருக்கீங்க இப்ப எல்லாரும்? நாங்க இப்போ ஆரம் ஹாஸ்பிடல்ல இருக்கோம் அண்ணி. ஹாஸ்பிடல் இல்லையா? என்ன சொல்ற நீ? என்னாச்சு? யாருக்கு என்னாச்சு? நீங்க நேர்ல வாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். தானே வர இரு. காசு கொடுத்த நம்மளையே இப்படி அடிச்சிட்டானுங்களே பாவிங்க. அப்பா, பேசாம வா நிர்மலா. இப்படி காயம் ஆனாதான் சத்யா மேல பழிய போட்டு அவளை வீட்டை விட்டு துரத்த முடியும். அவளை துரத்துறதுக்கு நாம இப்படி அடி வாங்கணுமா? ஐயோ, எனக்கும் வலிக்குது. கண்ணாடி கழட்டுங்க சார். மாடிப்படியில இருந்து எப்படி ஒரே சமயத்துல எல்லாரும் விழுந்தீங்க? மாடிப்படியா? ஆமா. நீங்க என்ன சொல்றீங்க? ஏய் சுமாரு, ரவுடி அடிதடின்னு சொன்ன போலீஸ் கேஸ் ஆயிடும். என்னம்மா அவங்க எங்க காணோம்? அவங்க 2 பேருக்கும் பக்கத்து ரூம்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க பெரியப்பா. ஓ, இங்க பிரபு அவரோட ஃபேமிலி எங்க இருக்காங்க? அதோ அந்த ரூம் மேடம். தேங்க்ஸ். ஐயோ மாமா, சௌமியா, என்னாச்சு? அமுல் பேபி, என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் புரியல. யாரு இப்படி பண்ணுது? வலிதா அமுல் பேபி? இல்ல பரவாயில்ல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு யாருன்னு நீ கேக்குறியா? நான் என்ன பண்ண? நீ எதுவும் பண்ணாமதான் எங்களை இப்படி அடிச்சிருக்காங்களா? சத்தியமா ஒண்ணுமே புரியல. சௌமியா, என்ன நடந்துச்சு? நீயாவது கொஞ்சம் சொல்ல. அண்ணி, வந்தவங்க எல்லாருமே ரவுடிங்க. அவங்கள நீங்க மாமூல் வாங்க விடாம தடுத்தீங்களா? அந்த கோபத்துல நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து வீட்டையே நாசம் பண்ணி எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டாங்க. அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணல. இதுல ஏதோ குழப்பம் இருக்குது அமுல் பேபி. ஒரு குழப்பமும் இல்ல. வந்தவனுங்க தெளிவா சொல்லிதான் எங்களை அடிச்சானுங்க. ஏன் நீ ரவுடித்தனமே பண்ணதில்லையா? இப்போ நந்த பிரச்சனைய பத்தி மட்டும் பேசுங்க. அவனுங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆமா ஆமா, உனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்களேன். இருக்கிற பிரச்சனை இல்ல, நீங்க வேற. சரி சரி விடுங்க. நாம கஷ்டப்படணும்னு சத்யா அப்படி பண்ணுவாளா? ஏதோ நடந்து போச்சு. நம்ம உசுருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சந்தோஷப்படுங்க. ஹலோ டாக்டர். அப்புறம் பெயினுக்கு டேப்லெட்லாம் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன் டாக்டர். பெயின் மறுபடியும் இருந்தா மட்டும் வாங்க, டேப்லெட்டை மறக்காம எடுத்துக்கங்க. ஓகே. அப்ப நாங்க கிளம்புறோம். வரோம் டாக்டர். போய்ட்டோம். தேங்க்யூ டாக்டர். பரவாயில்ல. போலாம்.
அதுல என்னோட பங்கு எதுவுமே இல்லாமல் பேபி. இதுக்கு பின்னால ஏதோ ஒரு சதி இருக்குது. என்னம்மா பேக்? நாங்க இந்த வீட்டை விட்டு போறோம். சித்தி, என்னாச்சு சித்தி? இன்னும் என்ன ஆகணும்? கொலவெறியோட இந்த வீட்டுக்குள்ள எவன் வேணோ வந்து எங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கான். மறுபடியும் இந்த மாதிரி நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? எங்களுக்கு இந்த வீட்டுல பாதுகாப்பு இல்லை. நாங்க போறோம். சித்தி இருங்க சித்தி, இனிமே அப்படி எதுவும் நடக்காது. சத்யா இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி அடிதடி நடந்துட்டு தான் இருக்கும். பிரபு, சத்யாவால சண்டை போடாம இருக்கவே முடியாது. யார்கிட்டயாவது வம்பு இழுத்துட்டு வருவா, அதுக்கு நாங்க அடி வாங்கணுமா? இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் வெறும் அடியோட விட்டாங்க. நாளைக்கு வரவங்க கத்தி எடுத்து குத்துனாங்கன்னா என்ன பண்றது பிரபு? சும்மா அண்ணி மேல பழி போடாதம்மா. அவங்க என்ன வேணும்னா பண்ணாங்க? ஏதோ நடந்துருச்சு. பேசாம பேக் எடுத்துட்டு உள்ள போமா. ஏ பைத்தியக்காரி, உனக்கும் சேர்த்துதான் நாங்க பேசிட்டு இருக்கோம். ஒரு அடி குழந்தை மேல பட்டிருந்தா ஐயோ நினைக்கவே பயமா இருக்கு. ஒத்த புள்ளைய பறி கொடுக்க பாக்குறியா? தயவு செஞ்சு நீ எங்க கூட கிளம்பு, வா போலாம். என்னாலதான் ரவுடிங் வந்து அச்சாங்கன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டீங்களா? அது என்ன ஆதாரம்? உன் பேரை சொல்லி சொல்லிதான் எங்களை அடிச்சாங்க. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணுங்கிற? அந்த ஆதாரம்லாம் பொய்ன்ற. தாத்தா மேல காரை எத்தின குற்றவாளியை நான் தேர்றதுனால டென்ஷன் ஆகி டைவர்ட் பண்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்க. அது எப்படி உங்க இத்தனை பேர் ஆச்சு அவங்களால என் ஒருத்தி அடிக்க முடியாதா? இதுக்கு பின்னால ஏதோ ஒரு சதி இருக்குது. அத நீயே கண்டுபிடிச்சுக்கோமா. எங்களை மாதிரி குடும்ப பொம்பளைக்கெல்லாம் அது வேண்டாம். எங்க ஃபேமிலிக்கு அடித்தடி எல்லாம் பழக்கம் இல்ல. எப்படியோ உன்னாலதான் வந்து ஓட்டிக்கிச்சு. பிரபு, நாங்க ஒண்ணு உன்ன தப்பா சொல்லல. இதெல்லாம் சத்யாவோட இயல்பு தானே. அவ குணத்தை யாராலையும் மாத்த முடியாது. அதனாலதான்ப்பா நாங்க எங்க இடத்த மாத்திக்கிறோம்னு சொல்றோம். ஒரு தடவை நடந்ததை வச்சு ஒரேடியா முடிவு பண்ணாங்க. இனிமே அப்படி நடக்காம பாத்துப்போம். தயவு செஞ்சு உள்ள போங்க. மாமா, நடக்காதுன்னு சத்யாவை சொல்லுங்க. இனிமே எந்த காலத்துக்கும் நான் அடிதடிக்கு போக மாட்டேன்னு சத்யாவை சொல்லுங்க. தினம் உயிருக்கு பயந்து எங்களால வாழ முடியாது. சத்யா மேல பிரபு ஆசைப்பட்டதுக்காக அவன் அடி வாங்குறான். நாங்க ஏன் ரத்தம் சிந்தனும்? நாங்க கிளம்புறோம். அம்மா நில்லுமா. சௌமியா, ஏதாவது பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? என் மேல நம்பிக்கை இல்லையா? இங்க பாருங்க, இனிமே நீங்க சங்கடப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. உள்ள போங்க சித்தி. இங்க இருக்கிறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கு பிரபு. தயவு செஞ்சு எங்களை மறந்துடாத. என்ன சித்தி இப்படிலாம் பேசுறீங்க? இத பாரு பிரபு, ஒண்ணு இங்க சத்யா இருக்கணும், இல்ல நாங்க இந்த வீட்டுல இருக்கணும். இதுதான் எங்க முடிவு. உன் முடிவை நீ சொல்லுப்பா. சரி சித்தி, இப்போ உள்ள போங்க. என் முடிவை நான் காலையில சொல்றேன். போங்க சித்தி. சரி பிரபு, உன் வார்த்தை எங்களால தட்ட முடியல. சரி, இப்போதைக்கு உள்ள போறோம். நாளைக்கு நல்ல முடிவா சொல்லு.
பாத்து பாத்து. எப்படியோ அடிதடி பிளான் அட்டகாசமா முடிஞ்சிருச்சு. ஏய், நாளைக்கு பிரபுவோட தீர்ப்பு நமக்கு சாதகமா வரும்ல? அதுல என்ன உனக்கு சந்தேகம்? நாம சாதாரண ஸ்கெட்சா போட்டோம். ஒருத்தர் அடிபட்டு இருந்தா எல்லாரும் சேர்ந்து பிரபுவை கூல் பண்ணிருப்பாங்க. அதான் எல்லாரையும் அடிக்க சொன்னேன். இப்ப பாரு, யாராலையும் குறுக்க பேசவே முடியல. எனக்கு அடி வாங்கி வலிக்காம சுகமா இருக்கிறது இன்னைக்குதான். சத்யா இந்த பிளான கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டா. புதுசா தாலி கட்டிக்கிட்ட பூரிப்புல இருந்தா அத்தனைக்கும் வச்சம் பாரு ஆப்பு. ஒரு ரவுடியோட கதைய ரவுடிகளை வச்சே முடிச்சாச்சு. விட்டிருந்தா சிசிடிவி அது இதுன்னு ஆதாரத்தை கொண்டு வந்து நம்ம 2 பேரையும் காலி பண்ணிருப்பான். ஆமாமா, சத்யா கிழவனோட சாவுக்கு நீதி கேட்டான். ஆனா இப்போ அவளோட வாழ்க்கையே சாக போகுது. இந்த பிரபு நல்ல முடிவா எடுப்பான்ல? இல்ல ரூமுக்குள்ள போய் சத்யா அவனுக்கு மந்திரங்கிந்திரம் போட்டுருவாளோ? ரவுடிங்க அடிச்ச அடியில பிரபுவுக்கு மயக்கம் எல்லாம் தெளிஞ்சிருச்சு. வெளிய பேசும்போது கூட அவன் சத்யாக்கு சப்போர்ட்டே பண்ணலையே. ஆமா, உடம்புல வந்த ரத்தத்தை பார்த்துட்டு ஏண்டா இவள ரவுடி பேபின்னு கூப்பிட்டோன்னு அவன் நினைச்சிருப்பான். பிரபு நைட் எல்லாம் யோசிச்சு இனி சத்யா ஒத்து வர மாட்டான்னு முடிவு பண்ணி காலையில எல்லார்கிட்டயும் சொல்லிடுவான். அமல் பேபி நாளைக்கு என்ன முடிவு எடுக்க போறானே தெரியலையே. தாலி கட்டி இன்னும் 2 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள பிரியற மாதிரி யாருமோ. எல்லாம் அந்த ரவுடிங்களால வந்தது. யார் அவனுங்க? மாமல் பிரச்சனைங்கிறது சுத்த போய் இதுல ஏதோ ஒரு மேட்ரு இருக்குது. இந்த சித்திங்க வேற அமல் பேபிய கார்னர் பண்ணிட்டாங்க. அவனை என் மேல கோவமாயிருமோ? ஏய் அமுல் பேபி, பாத்து அமுல் பேபி. ஒண்ணும் இல்ல. பாத்து உட்கார். அமுல் பேபி, என் மேல உனக்கு கோவமா? ரவுடிங் அச்சதுக்கு நான் தான் காரணம்னு நம்புறியா? சொல்ல அமுல் பேபி. குட் நைட். ஒண்ணு இங்க சத்யா இருக்கணும், இல்ல நாங்க இந்த வீட்ல இருக்கணும். இதுதான் எங்க முடிவு. உன் முடிவை நீ சொல்லுப்பா. என் முடிவை நான் காலையில சொல்றேன். பெரியப்பா, அம்மா சித்தியோட பேச்ச கேட்டுட்டு அண்ணா எந்த தப்பான முடிவும் எடுக்க கூடாது. பிரபு என்ன சொல்ல போறான்னு யாருக்குமே தெரியாதுமா. என்னம்மா, மறுபடியும் வீட்டை விட்டு போறீங்களா? ஆமா, பிரபுதான் தன் முடிவு இன்னும் சொல்லலையம்மா. அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம்? பிரபுவோட முடிவு என்ன வேணா இருக்கட்டும். ஆனா சத்யா இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நாங்க 2 பேரும் இங்க இருக்க மாட்டோம். முடிவு எங்களுக்கு சாதகமா இல்லன்னா நாங்க இந்த வீட்டை விட்டு போறதை தவிர எங்களுக்கு வேற வழியே இல்ல. சும்மா தீவிரவாதி ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்காதீங்க. நடந்த சம்பவத்துக்கு நான் காரணமே இல்லைன்னு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. அந்த ரவுடிங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இல்ல இல்ல. இந்த சத்யா எப்பவுமே அநியாயத்துக்கு அடிதடில ஒன்னும் இறங்க மாட்டா.
நியாயத்தை கேட்டா அது பெரிய ரகலையா மாறுது. என் நியாயம் உங்களுக்கு ரவுடித்தனம்னா அதை நான் செஞ்சே தீருவேன். போதும். இனி உன்கிட்ட இருந்து ரவுடின்ற வார்த்தையே வரக்கூடாது. உன் பின்னாடி ரவுடின்ற பட்டமும் இருக்கக்கூடாது. அண்ணா அது வந்து நீ பொறு சௌமியா. அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு நீ யார்? உனக்கு அந்த பவர் இருக்கா? அமுல் பேபி, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். அது என்ன முடிவுனா? சார் போஸ்ட். போஸ்ட் வந்திருக்கு. என்ன லெட்டரா இருக்கும்? என்னது? சத்யாக்கு லெட்டர் வந்திருக்கு. கொடுங்க. நீங்களே படிங்க. என்னம்மா அது? சௌமியா, அது கொஞ்சம் கொடு. என்னப்பா இது? என் முடிவு தான்ப்பா. என்ன அமுல் பேபி இதெல்லாம்? நான் போலீஸ் ஆஃபீஸுக்கு அப்ளை பண்ண மாதிரி லெட்டர் வந்துக்குது. ஆமா, இனி நீ ரவுடி சத்யா கிடையாது, போலீஸ் சத்யா.